என் அக்கா கல்யாணத்தன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அப்பா அவளோட சீதனத்தை மேல இருக்கிற ரூம்ல ஒளிச்சு வச்சிட்டு அதை பூட்டிட்டு சொன்னாரு, எவன் இந்த ரூமை திறந்தாலும் என் செத்த முகத்தை பாப்பான். அப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க. பல வருஷத்துக்கு யாரும் அந்த பக்கம் போகல. ஒரு ராத்திரி அப்பா பால் கிளாஸை எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறதை பார்த்தேன். நானும் மெதுவாக பின்னாடியே போனேன். கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சி எட்டி பார்த்தேன். அதை கண்டதும் நான் என் இதயமே வெடித்தது போல் பித்து பிடித்து நின்றேன். என் பேரு சுபா. நான் ஓசூரில் இருக்கேன். என் வாழ்க்கை ரொம்ப வினோதமா போச்சு. ஏன்னா நான் வேற யாரோ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சேன். நாங்க 2 பொண்ணுங்க, ஒரு தம்பி. பெரிய அக்கா ரொம்ப அழகா லட்சணமா இருந்தா. அப்பாவுக்கு அவ கண்ணுக்குள்ள இருக்கிற கருவிழி மாதிரி. எனக்கும் என் அக்கா பிரியா மேல ரொம்ப பாசம். அதனால அவளை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவ சப்பாத்தி மாவு பிணைஞ்சா நானும் அடம்பிடிப்பேன், எனக்கும் மாவு பிசையணும்னு. அவ சமைச்சா அப்பா அவ சமையலை புகழ்ந்து பேசுவாரு. அக்காவும் மனுஷிதானே, மனுஷங்கன்னா தப்பும் பண்ணுவாங்க, சரியும் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் அக்கா ரொம்ப அழகா இருந்தா. அவ டிகிரி முடிச்ச உடனே அவளுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து கல்யாண பேச்சு வர ஆரம்பிச்சது. சொந்தக்காரங்கள்ல போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அவளை எப்படியாவது நம்ம வீட்டு மருமகளா ஆக்கணும்னு. அவங்களும் சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பா யோசிச்சாரு, ஒரு வீட்டுல என் பொண்ணை கொடுத்தா மத்தவங்க சும்மா என்னை கோவிச்சுப்பாங்க. அதனால அப்பா ஒரு முடிவு பண்ணாரு, சொந்தக்காரங்க யாருமே இல்லாத தூரத்துல என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனா அப்ப என் அப்பாவுக்கு தெரியல அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போறாருன்னு. அவர் அக்கா வாழ்க்கையில இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை பக்கத்துல உட்கார வச்சு மனசு விட்டு பேச முயற்சி பண்ணிருக்கணும். அவ தலையில கை வச்சு ஒரு தடவையாவது கேட்டு இருக்கணும், நீயும் உன் எதிர்காலத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கியா, எனக்கு சொல்லு, மனசுல ஏதாவது இருந்தா வெட்கப்படாம உன் அம்மா கிட்ட சொல்லு என்று. ஆனா அப்பா இந்த விஷயத்துல வீட்டுல யாரோட கருத்தையும் கொஞ்சம் கூட கேட்க முயற்சி பண்ணல. அவர் வெளியிலேயே யாரோ ஒருத்தரோட பேசி அக்காவோட கல்யாணத்தை நிச்சயமாக்கிட்டாரு. 2 ஆண்கள் மத்தியில் கல்யாண பேச்சு முடிவானது. ஒரு நாள் அப்பா அம்மா கிட்ட வந்து சொன்னாரு, நான் பிரியாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக்கிட்டேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, வசதியானவங்க, நம்ம பொண்ணை சந்தோஷமா வச்சுப்பாங்க என்று சொன்னார். அம்மா ஒண்ணுமே பேசல. அம்மாவுக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் அது பெரிய இடியா இருந்தது. நாங்க 3 பேரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஒருத்தரை ஒருத்தர் கேள்விக்குறியோடு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எப்படி நடந்துடுச்சுன்னு, இது எப்படி சாத்தியம்? அக்கா அப்படியே யோசனையில் மூழ்கி போயிட்டா. அடுத்த நாள் அம்மா எங்களோட ரூமுக்கு வந்தாங்க. அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியா, நல்லா தயாராகு, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்க்க வராங்க. அக்காவுக்கு அழுகையை அடக்க முடியல. அவ சொன்னா, அம்மா, அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க பிரியாவோட கையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. என் செல்லம், சொல்லு, உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? இல்ல யாராவது உனக்கு கல்யாணம் வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா? நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன், உன் விருப்பம் நல்லா இருந்தா நான் உனக்கு நீ சந்தோஷமா இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பேன். அக்கா இல்லைன்னு தலைய ஆட்டிட்டு சொன்னா. இல்ல, நான் அப்படி சொல்லல. ஆனா என் மனசு ஏதோ சரியில்லாம இருக்கு. இது எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வராதுன்னு தோணுது. என் வாழ்க்கையே நாசமாயிடும் போல இருக்கு. அம்மா அக்கா பேசுறதை கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. அம்மா சொன்னாங்க, இப்படி பேசுறதுக்கு முன்னாடி அம்மா மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பாத்தியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அக்காவை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள ஒரு வயசான பொண்ணும் ஒரு இளம் பெண்ணும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அக்கா தங்கச்சி மட்டும் வந்திருக்காங்கன்னு. அம்மா அக்காவை கூட்டிட்டு போனாங்க. அந்த பொண்ணோட அக்கா அக்காவை ரொம்ப அன்பா கவனிச்சாங்க. அந்த பொண்ணும் நல்லா இருந்தா. அவ இப்பவே பிரியாவை அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் போகும்போது அந்த பையனோட பாட்டி அக்கா கையில பணம் கொடுத்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அக்கா என் மனசுக்கு பெரிய நிம்மதியே கொடுத்தா. நீ சொல்லு பிரியா, உன் கருத்து என்ன? அக்கா வெக்கத்துல சிவந்து போயிருந்தா. அவளோட கன்னங்கள் நல்லா சிவப்பா இருந்துச்சு. அக்கா சொன்னா, அம்மா, எனக்கு இந்த சம்பந்தத்துல எந்த ஆட்சேபனையும் இல்ல.
அப்புறம் நம்ம வீட்டுல சந்தோஷமான சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் யாருக்கும் தெரியல இந்த சந்தோஷம் ரொம்ப சீக்கிரமே துக்கமாக மாற போகுதுன்னு. எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு, எந்த குழப்பமும் இல்ல. அக்காவும் சந்தோஷமா எல்லாத்துலயும் கலந்துகிட்டா. அவ தன்னோட எல்லா துணிகளையும் பேக்ல வச்சிட்டா. தன்னோட விருப்பப்படி நகைகள் கூட வாங்கிட்டா. அது மட்டுமில்ல, கல்யாணத்துக்கு அவளோட விருப்பப்படி பார்லரும் அவளே தேர்ந்தெடுத்தா. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அக்கா தன்னோட மனசுல என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்னு யாருக்கும் கொஞ்சம் கூட தோணல. வீட்டுல எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நான் ஒரு வாரம் முன்னாடியே டிஜே ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா அக்கா கல்யாணத்துக்கு எத்தனை நாள் முன்னாடி டிஜே வாசிக்க கூடாதுன்னு அவங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் கேட்கல. நாங்க நிறைய டிஜே வாசிச்சோம். அக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ விருப்பப்படி, அவ இஷ்டப்படி பாட்டு கூட பாடுவா. ஒருவேளை சங்கீதக்காரங்க வரலன்னா அவளே எங்க கூட உட்கார்ந்து பாடுவான்னு எனக்கு தோணிச்சு. சரி, காலம் போச்சு. அக்கா கல்யாண நாளும் வந்துச்சு. அக்கா ரொம்ப காஸ்ட்லியான பியூட்டி பார்லர்ல ரெடி ஆயிட்டு வந்திருந்தா. அவளுக்கு பிடிச்ச லெஹங்கா போட்டிருந்தா. கொஞ்சம் நேரம் கழிச்சு மாப்பிள்ளை ஊர்வலமும் வந்துச்சு. நான் மாப்பிள்ளையை பார்த்ததும் என் வாய் திறந்தபடியே இருந்துச்சு. மாப்பிள்ளை ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருந்தான். அதனால அக்கா கிட்ட போய் சொல்லலாம்னு நினைச்சேன், உங்க அதிர்ஷ்டம் மாப்பிள்ளை ராஜா மாதிரி இருக்காரு என்று. நான் வேகமாக என் ரூமுக்கு ஓடி வந்தேன். ஆனா அங்க அக்கா இல்ல. இவளை இங்கே தானே விட்டு போனேன், இப்ப எங்க போயிட்டான்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அவளை தேடி அம்மா ரூமுக்கு போனேன். அங்கேயும் யாரும் இல்லை. ரூம் காலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் சீக்கிரமா வெளியே வந்து அம்மாவை தேட ஆரம்பிச்சேன். அம்மா விருந்தினர்களை உபசரிச்சிட்டு இருந்தாங்க. நான் அம்மா கையை பிடிச்சு ஒரு ஓரமா கூட்டிட்டு போய், அம்மா பிரியா அக்கா எங்கன்னு கேட்டேன். அம்மா சொன்னா அவ ரூம்ல இருப்பான்னு. நான் சொன்னேன் அவ ரூம்லயும் இல்லைன்னு. அம்மா என் கையை உதறிட்டு, எப்பவும் இப்படித்தான் இருப்பா, போய் விருந்தினர்களை பாருன்னு சொன்னாங்க. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தோணுவது போல அந்த மாதிரி பேசினாங்க. அப்போ நான் அம்மா கையை பிடிச்சு உலுக்கினேன். அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னேன். அம்மாவும் திடுக்கிட்டாங்க. உன் பயத்தை நான் போக்குறேன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா என் கூட வந்தாங்க. நாங்க அக்காவை ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்ல இருந்து மூணாவது ரூம்னு தேடினோம். ஆனா அவ கிடைக்கல. அம்மா முகமே வெளிரி போச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளை ஊர்வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் அம்மா திணறி போனார்கள். அப்பா ரூமுக்கு வந்தாரு. அவங்க கண்கள் சிவந்து போயிருந்தன. ஒருவேளை அவங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போற கவலை அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அம்மா அப்பாவிடம், உங்க சில்ல பிள்ளை உங்க மானத்தை கப்பலெத்திட்டா என்று கூறினார். உடனே அப்பா கத்த ஆரம்பிச்சாரு, சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அங்க மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு டைம் ஆகுது என்று மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னார்கள். அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, என்னங்க பிரியாவை காணோம். அப்பா ரொம்ப ஆச்சரியமா அம்மா பக்கம் பார்த்தாரு. என்ன சொல்ற, பிரியாவை காணோமான்னு கேட்டாரு. எப்பவும் இப்படித்தான் இருப்பான்னு அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க. நான் வீடு முழுக்க தேடினேன். அம்மா நெஞ்சில கை வச்சிட்டு நின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னங்க, இனி என் மானம் போச்சு. இனி இந்த அவமானத்துல இருந்து என்னை காப்பாத்த யாரும் இல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? மக்களை எப்படி சந்திப்பேன்? எப்படி போய் கல்யாணக்காரங்க கிட்ட ஊர்வலத்தை திருப்பிக்கிட்டு போக சொல்லுவேன்? ஏன்னா என் பொண்ணு என் மானத்தை வாங்கிட்டா. அம்மாவும் அழுதுகிட்டே சொன்னாங்க. அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் ஏதாவது காரணம் சொல்றேன், என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்படிப்பட்ட நிலையில என் பெண்ணை நான் அனுப்ப முடியாதுன்னு என்று. அப்பா சொன்னாரு, கயல் உனக்கு இவ்வளவு தைரியமா? அம்மா கண்ணை தொடச்சுக்கிட்டு சொன்னாங்க, உங்க மானத்தை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பா கத்திக்கிட்டு சொன்னாரு, பொண்ணுங்களுக்கும் நல்ல படிப்பு கொடுத்திருக்க கூடாதா? அம்மா எல்லாரும் முன்னாடியும் போய் சொன்னாங்க, என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால நாங்க எங்க பொண்ணை அனுப்ப முடியாது. நீங்க எல்லோரும் தயவு செஞ்சு இன்னைக்கு ஊர்வலத்தை திருப்பிக்கிட்டு போங்க. வேற ஒரு நாள் எங்கள் பெண்ணை நல்லபடியா அலங்கரிச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஊர்வலத்தை நிறுத்தினாள் என் அம்மா. எல்லா பக்கமும் பேச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மா ரூமை பூட்டி கொண்டு கதறிட்டு இருந்தாங்க.
அவங்க கிட்ட பதில் சொல்ல எங்க கிட்ட வார்த்தை இல்லை. அதனால நாங்க எல்லோரும் ஒரே ரூம்ல சோகமா உட்கார்ந்திருந்தோம். பிரியா அக்கா கையால இப்படி ஒரு கொடுமையை நாங்க அனுபவிப்போம்னு நாங்க கனவுல கூட நினைச்சதில்லை. அம்மா சொன்னாங்க, என்னங்க இப்படி உங்க உடம்பு சரியில்லாம போய்விட்டு என்று பொய் சொல்லிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று சொன்னாள் என் அம்மா. நீ பேசாம இரு கயல், உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை இருந்தா உன் பொண்ணுங்களை அடக்கி வச்சிருக்கணும் என்று கோபமாக கூறினார். அம்மா ரொம்ப வெக்கப்பட்டு போனாங்க. அப்பா அக்காவிற்கு கொடுக்க வேண்டிய சீதனத்தை ரூம்ல தூக்கி போட்டு பூட்டிட்டாரு. இன்னைக்கு அப்புறம் யாராவது அந்த ரூம் பக்கம் போனா என் செத்த முகத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒரு விசித்திரமான சூழ்நிலை இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை தவிர்க்க வேண்டியதா இருந்துச்சு. அப்பா கூட எங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அழுதுகிட்டு இருந்தாரு. அவர் கீழே வரும்போது அவர் மிகவும் சோர்வாகவும் கண்கள் சிவந்தும் காணப்பட்டார். அம்மா சொல்லுவார்கள், உங்கள் அப்பா எங்களிடமிருந்து மறைந்து மொட்டை மாடியில் இருந்து சாப்பிடுகிறார் என்று. ஆனால் எங்களுக்கு என்னவென்றால் அக்காவின் கல்யாண விஷயம் முடிந்து விட்டது என்று தோன்றியது. ஆனால் 1 மாதம் கழித்து பையன் வீட்டிலிருந்து எங்களுக்கு போன் வந்தது. மாப்பிள்ளையின் பாட்டி பேச ஆரம்பித்தார். இத்தனை மாதங்களாக நாங்கள் உங்களிடம் பேசவில்லை, ஏனென்றால் நாங்கள் உங்கள் மீது கோபமாக இருந்தோம். நீங்கள் திருமண ஊர்வலத்தை திருப்பி அனுப்பிவிட்டீர்கள். ஆனால் இப்போது நிதானமாக யோசித்த போது உங்களுக்கும் சில நிர்பந்தங்கள் இருந்திருக்கலாம். உங்கள் மரியாதையை காப்பாற்ற பெரியசாமியின் உடல்நிலை சரியில்லை என்று சாக்கு சொல்லியிருக்கலாம். அப்படி ஏதும் இருந்தால் அதிலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டில் கலந்து பேசி உங்கள் இளைய மகளை எங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம். ஏனென்றால் நாங்கள் நிறைய இடங்களில் சம்பந்தம் தேடினோம். ஆனால் உங்கள் குழந்தைகளை போல் எதுவும் இல்லை. எல்லா இடங்களிலும் கலப்படம் தான் இருந்தது. உங்கள் குடும்பம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அதனால் எப்படியாவது உங்களுடன் உறவு வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார். உடனே அம்மா, சரி, நான் என் கணவரிடம் கலந்து பேசி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அம்மா போனை வைத்துவிட்டு என்னிடம் பேச ஆரம்பித்தார். சுபா, நீ சொன்னால் இந்த சம்பந்தம் ஓகே. நான் என் தோள்களை குலுக்கினேன். அக்கா ஓடி போன பிறகு அப்பா என்னை கொடுமைப்படுத்திய விதத்தை பார்த்தால் அவர் என்னை வெறுப்புடன் பார்க்கிறார். இந்த சம்பந்தம் முடியக்கூடாது. நான் இங்கிருந்து போய்விட வேண்டும், திரும்பி வரக்கூடாது என்று நினைக்கிறேன். உடனே அம்மா என் கழுத்தில் கையை போட்டு அழ ஆரம்பித்தார். பாவி மகளே, எங்கள் தலைவிதி இப்படித்தான் இருக்கிறது. யாருடைய தப்புக்கோ தண்டனை எங்களுக்கு கிடைக்கிறது. உன் அம்மா எனக்கும் இப்படித்தான் நடந்தது, உனக்கும் இப்படித்தான் நடக்கிறது. உன் தலைவிதி மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நான் என்ன செய்வது? நானே நிராதாரமாக இருக்கிறேன். எங்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளன. அம்மா மிகவும் உடைந்து போயிருந்தார். நான் தான் அவருக்கு தைரியம் சொல்ல வேண்டியிருந்தது. அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கடவுளிடம் விட்டு விடுங்கள். அவர் நல்லதையே செய்வார். அப்பா வீட்டுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டதால் நான் எழுந்து என் அறைக்கு சென்றேன். இன்று என் இதயம் விசித்திரமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் இன்று என் தலைவிதி தீர்மானிக்கப்பட இருந்தது. வீட்டில் கதவு திறந்ததும் நான் என் அறையின் ஜன்னலில் வந்து உட்கார்ந்தேன். அப்பா வந்தார். முதலில் அவர் அங்கும் இங்கும் பார்த்தார். முற்றத்தில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மெதுவாக சமையலறைக்குள் சென்றார். அவரது நடத்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் சமையலறையிலிருந்து திரும்பி வந்தபோது அவர் கையில் ஒரு டம்ளர் பால் இருந்தது. முதலில் அங்கும் இங்கும் பார்த்தார். ஏதோ பெரிய புத்திசாலித்தனமாக காரியம் செய்வது போல் இருந்தார். பிறகு மெதுவாக படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்தார். மொட்டை மாடிக்கு சென்றார். நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். என் கண்களால் பார்த்தது எல்லாம் என்ன? இது மிகவும் சாதாரண விஷயம்தான். ஆனால் அப்பாவின் ரகசியமான நடத்தை அதை விசேஷமாக்கியது. அம்மா அப்பா வந்த பிறகு ஏன் அறையில் இருந்து வெளியே வரவில்லை என்ற கவலையும் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் அறையில் இருந்து திரும்பி வந்ததும் அம்மா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்பாவிடம் வந்து விடுவார். அவருக்கு சாப்பாடு பரிமாறி சூடான சாப்பாடுகளை செய்து கொடுப்பார். நான் மெதுவாக அம்மா அறையில் சென்று பார்த்தேன். அவர் தூங்கி கொண்டிருந்தார். சரி, அப்பா அரை மணி நேரம் கழித்து மொட்டை மாடியில் இருந்து இறங்கி வந்தார். அவரது நிலைமை விசித்திரமாக இருந்தது.
நான் என் அறையின் ஜன்னலில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா அப்பாவிடம் சொன்னார், இன்று மாப்பிள்ளை வீட்டிலிருந்து போன் வந்தது. அவர்கள் இப்போது நம்முடைய இளைய மகளை திருமணம் செய்ய கேட்கிறார்கள் என்றார். அப்பா அந்த நேரத்தில் தட்டை தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக கத்த ஆரம்பித்தார். அவர்களிடம் சொல்லுங்கள், என் மகளின் தலைவிதியில் இன்னும் இவ்வளவு கெட்ட நாட்கள் வரவில்லை. உங்களை போன்ற மானங்கெட்டவர்களுக்கு சம்பந்தம் செய்து கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நானும் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அம்மாவும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். அம்மா சொன்னார், என்னங்க உங்கள் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்பா தலையை இல்லை என்று ஆட்டினார். இனிமேல் அவர்கள் போன் செய்தாலும் எடுக்காதே. அப்போது அம்மா கோபமாக சொன்னார், உங்களுக்கு உங்கள் அறிவின் மீது பெரிய நம்பிக்கை இருந்தது. பெண்கள் குறைந்த அறிவுள்ளவர்கள் என்று சொன்னீர்கள். இவ்வளவு பெரிய தவறு எப்படி நடந்தது என்று அம்மா கோபமாக கேட்டாள். அப்பா கோபத்தில் கதவை தள்ளி தள்ளி அடித்து வெளியே போய்விட்டார். அம்மா கதறி கதறி அழ ஆரம்பித்தார். அவள் சொன்னாள், பிரியா, நீ என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய். உனக்கு நான் என்ன சொல்ல? அம்மா எப்போதும் பிரியாவின் துக்கத்தில் மூழ்கியிருந்தாள். அண்ணன் பள்ளியிலிருந்து டியூஷனுக்கு போய்விட்டு பிறகு கிரிக்கெட் விளையாட போவான். அவன் இரவு வெகு நேரம் கழித்துதான் வீடு திரும்புவான். அவனும் வீட்டின் சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க விரும்புவது போல் இருந்தது. இப்போது அப்பா அடிக்கடி பானையில் பால் எடுத்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பால் கிளாஸை அப்பா ஏன் பானையில் இருந்து எடுத்து செல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. இப்போது நான் எப்போதும் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் நாள் முழுவதும் பிரியா அக்காவை நினைத்து கொண்டிருந்தேன். பிரியா எனக்கு ஒரு நல்ல தோழியாகவும் இருந்தாள். அவள் அவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க கூடாது. இரவு மிகவும் இருண்டு விட்டது. சுற்றுப்புறத்தில் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. நான் எழுந்து என் அறையின் ஜன்னலில் உட்கார்ந்தேன். அப்போது எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. யாரோ நம் முற்றத்தில் நடமாடுவது போல் இருந்தது. நான் கவனித்த போது அது வேறு யாருமல்ல, என் அப்பா தான். நான் திடுக்கிட்டேன். அப்பாவுக்குள் ஏதோ பெரிய கட்டாயம் இருப்பது போல் தோன்றியது. இன்று அவர் மீது எனக்கு மிகவும் பரிதாபம் ஏற்பட்டது. அப்பொழுது அக்காவின் வரதட்சணை பொருட்களை வைத்திருந்த அறை திறந்திருந்தது. அதிலிருந்து வெளிச்சமும் வந்தது. நான் மெதுவாக நடந்து சென்றேன். கதவு திறந்திருந்தது. அதனால் நான் மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தேன். உள்ளே அக்கா உட்கார்ந்திருந்தாள். இதை பார்த்து நான் நடுங்கினேன். அப்பா அக்காவுக்கு உருட்டி உருட்டி சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தார். இருவரும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து அப்பா சொன்னார், நீ என் மூத்த மகள் இல்லை என்றார். பிரியா அக்கா அப்பா என்று கத்தினாள். நான் உங்கள் மகள் இல்லை என்பதால் தான் நீங்களும் என் கூட இப்படி நடந்து கொள்கிறீர்களா? நீங்கள் சுபாவுடன் இந்த அருவருப்பான செயலை செய்ய முடியுமா? அப்பா உடனே சொன்னார், பிரியா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் இது உனக்கும் தெரியும். நான் இதை ஒருபோதும் சுபாவுடன் செய்திருக்க மாட்டேன். உடனே பிரியா அக்கா அழத் தொடங்கினாள். அவள் சொன்னால், எனக்கு காரணம் தெரிய வேண்டும். ஏன் என்னை இந்த அறையில் அடைத்து வைத்தீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், கேளு, இன்று எனக்கும் நிறைய நேரம் இருக்கிறது. நீயும் நாள் முழுவதும் மயக்கமாகத்தான் இருக்கிறாய். ஆனால் இந்த சுபா இருக்கிறாளே, அதன் காரணமாக நான் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் அவளுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிடுமோ என்று பயந்தேன். இரவில் எல்லோரும் தூங்குகிறார்கள். அதனால் இன்று நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று என் அப்பா கதையை சொல்ல ஆரம்பித்தார். பிரியா, எனக்கு ஒரு சகோதரி இருந்தாள். நானும் எனக்கு 7 வயது மூத்த ஒரு அக்காவும் ஒரே வீட்டில் இருந்தோம். அவளுக்கு தான் முதலில் திருமணம் நடந்தது. அக்கா திருமணத்திற்கு பிறகு எங்கள் வீட்டில் மிகுந்த அமைதி நிலவியது. அதனால் என் திருமணத்தை சீக்கிரம் செய்துவிட முடிவு செய்தார்கள். அவர்கள் எனக்காக கயலை பெண் பார்த்தார்கள். எங்கள் நிச்சயதார்த்தம் முடிந்தது. அந்த சந்தோஷமான நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய இடி விழுந்தது. ஏனென்றால் அக்கா விதவையாகி வீடு திரும்பிவிட்டாள். அக்கா தனியாக வரவில்லை. அவளுடைய மடியில் 4-5 மாத குழந்தையும் இருந்தது. அவளுக்கு தன்னை பற்றிய கவலையும் இல்லை, குழந்தையை பற்றிய கவலையும் இல்லை. என் அம்மாவும் வயதாகிவிட்டாள். அதனால் அவளாலும் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. என் மனைவி கயல் உன்னை கையில் எடுத்தாள். உன் மீது அவ்வளவு அன்பை பொழிந்தாள். நீ என் மகளா அல்லது அக்காவின் மகளா என்று நான் மறந்துவிட்டேன். நீ பேச ஆரம்பித்ததும் கயலை அம்மா என்று கூப்பிட்டாய். உன் சொந்த அம்மாவை பாட்டி என்று கூப்பிட்டாய். நிலைமை கொஞ்சம் சரியானதும் தான்
உன் அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள். அக்கா ஒரு பையனின் பெயரை சொன்னாள். எனக்கு அவனையே திருமணம் செய்து வையுங்கள் அப்பா என்றாள். உடனே அப்பா எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அந்த பையனை பற்றி விசாரித்து எனக்கு சொல்ல வேண்டும். விசாரித்ததில் அவன் ஒரு மோசடிக்காரன் என்று தெரிந்தது. ஆனால் உன் அம்மா அவனை திருமணம் செய்து கொண்டாள். உன்னை பெண் பார்க்கும் போது மாப்பிள்ளை பையனின் அம்மா கோமாவில் இருந்தார். ஆனால் பாட்டியும் அக்காவும் இருந்தார்கள் அல்லவா, அதனால் சரி என்றேன். இந்த திருமணம் சீக்கிரம் நடந்துவிடும் என்று நினைத்தேன். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? உன் திருமண ஊர்வலத்தில் பையனின் அம்மா குணமடைந்து வந்து விட்டாள். அவள் யார் என்று உனக்கு தெரியுமா? அந்த பையனின் அம்மா என் அக்கா, உன் உண்மையான அம்மா. அதாவது அந்த பையன் உண்மையில் உன் அண்ணன். இதையெல்லாம் பார்த்து நான் மிகவும் கவலைப்பட்டேன். அதனால் நான் உன்னிடம் சொன்னேன், என் பேச்சை கேள் என்று. பிறகு உன்னை ஒரு அறையில் அடைத்து விட்டேன். காலையில் கயல் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன். பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன் அம்மாவின் திருமணத்தை நடக்க விடாமல் செய்து அவளை வீட்டை விட்டு ஓட வைத்து விட்டேன். இப்போது உன் திருமணமும் நடக்கப் போவதில்லை. நீயும் உன் அம்மாவை போலவே வீட்டை விட்டு ஓடிவிடுவாயோ என்று எனக்கு பயமாக இருந்தது. அதனால் தான் உன்னை இங்கேயே அடைத்து வைத்தேன். என் அக்காவின் மகளை சிறையில் வைத்துவிட்டு என் சொந்த மகளை நேசிக்கிறேன் என்று நினைக்காதே. உன்னை நான் சிறையில் வைத்த நாளில் இருந்து சுபாவுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டேன். அவளிடம் கூட நான் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொள்கிறேன். பிரியா அக்கா திடீரென்று சுய நினைவுக்கு வந்தாள். அவள் சொன்னாள், நான் இப்போது வீட்டை விட்டு ஓடினால் உங்கள் மானத்தை மண்ணில் கலந்திருப்பேன். ஆனால் என்னை இங்கேயே அடைத்து வைத்ததன் மூலம் நீங்களே உங்கள் மானத்தை மண்ணில் கலந்து விட்டீர்கள். பிரியா வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்றுதான் எல்லோரும் பேசுவார்கள். அதனால் தான் ஊர்வலம் திரும்பி போய்விட்டது. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே கோவிலில் மணி அடிக்க தொடங்கியது. அப்பா சொன்னார், பிரியா கண்ணு, என்னை மன்னிச்சிடு, நான் போயிட்டு வரேன். யாராவது கண் முழிச்சுப்பாங்களோன்னு தெரியல என்றார் என் அப்பா. உடனே நான் வேகமாக என் அப்பாவின் முன்னால் வந்து சொன்னேன், இனி நான் என் அக்காவுக்கு எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டேன். அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கு என் அக்கா தண்டனை அனுபவிக்க கூடாது. கடவுள் எல்லோருக்கும் அவங்க தப்புக்கான தண்டனையை கொடுப்பாரு. அப்புறம் நீங்க ஏன் அவளை நீங்களே தண்டிக்கிறீங்க? நீங்க ஏன் அக்கா கூட இப்படி செஞ்சீங்க? அப்பா என் பேச்சை கேட்டு ரொம்பவும் குழப்பமாகிவிட்டார். அதனால் நான் வேகமாக கீழே இறங்கி அக்காவின் கையை பிடித்து கீழே அழைத்து வந்தேன். அப்பா அந்த நேரத்தில் மிகவும் வெட்கப்பட்டார். காலையிலிருந்து இரவு முழுவதும் நாங்கள் எல்லா சகோதர சகோதரிகளும் அப்பாவுக்கு எங்கள் நீதிமன்றத்தை நடத்தினோம். அம்மா நீதிபதியாக இருந்தால். அப்பா அழுது அழுது எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பாவுக்கு முதலில் மன்னிப்பு கொடுத்தது அக்கா தான். பிறகு நாங்களும் எல்லோரும் அப்பாவை மன்னித்து விட்டோம். எல்லாம் சரியாகிவிட்டது. அப்பா அக்காவுக்கு அவளுடைய அம்மாவை பார்க்க அனுமதி கொடுத்து விட்டார். அவளுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கப் போகிறது. கஷ்டமான காலம் முடிந்து விட்டது என்று நம்புகிறோம். இனி சந்தோஷம் மட்டுமே. இது ஒரு ஊக்கமளிக்கும் கதை. அதனால் நீங்களும் தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். வீட்டை விட்டு ஓடிவிடாதீர்கள். உங்கள் மனதில் உள்ளதை உங்கள் பெற்றோரிடம் சொல்லுங்கள். உங்கள் பெற்றோரும் உங்கள் கருத்தை ஏற்கலாம். தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்போதும் நல்லதையே விரும்புவாள். நன்றி.